Hello guys, welcome to Shankar Study Circle. இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் barter system of trading. barter system of trade என்ன தெரியுமா அர்த்தம் தமிழ்ல? பண்டமாற்று முறை அப்படின்னு அர்த்தம். ஏன்ஷியன்ட் டைம்ஸில் நம்ம ஹியூமன்ஸ்லாம் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தப்போ பணங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. பணங்கிற கான்செப்ட் ரொம்ப ஃபியூச்சரில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட கான்செப்ட். அப்போ எப்படி திரும்ப நம்ம ட்ரேட் பண்ணோம்? ஒரு பொருளை கொடுத்துட்டு நம்ம இன்னொரு பொருளை வாங்கிட்டோம். சர்க்கரையை கொடுத்துட்டு புளியை வாங்கிப்போம், புளியை கொடுத்துட்டு மஞ்சள் வாங்கிப்போம். இந்த மாதிரி ட்ரேட் நடந்தது இல்லையா? அந்த சிஸ்டம் பேர் தான் அது barter ட்ரேட் சிஸ்டம் அப்படின்னு பேர். ஆனால் அந்த barter ட்ரேட் சிஸ்டம் வந்து எப்போ ஒர்க் ஆகும்னா, அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட்டுக்கு பேர் டபுள் கோயின்சிடன்ஸ் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு பேர். டபுள் கோயின்சிடன்ஸ் ஆஃப் வான்ஸ் இருந்தால் மட்டும்தான் barter சிஸ்டம் ஒர்க் ஆகும், இல்லைன்னா அது ஒர்க் ஆகாது. டபுள் கோயின்சிடன்ஸ் ஆஃப் வான்ஸ் என்ன தெரியுமா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஏபிசின்னு 3 பேர் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏ கிட்ட ஆப்பிள் இருக்குது, பி கிட்ட பனானாஸ் இருக்குது, சி கிட்ட கேரட் இருக்குது. ஏ கிட்ட ஆப்பிள் இருக்கா, ஏக்கு வந்து பனானாஸ் வேணும், பிக்கு வந்து ஆப்பிள் வேணும். அப்போ ஏவும் பி என்ன பண்ணிப்பாங்க? ஏ வந்து பி கிட்ட ஆப்பிளை கொடுத்துப்பான், பி வந்து ஏ கிட்ட பனானாஸ் கொடுத்துப்பானா? ஸோ ஏக்கு தேவையான பொருள் பி கிட்ட இருக்குது, பிக்கு தேவையான பொருள் ஏ கிட்ட இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கான்செப்ட்டுக்கு பேர் தான் டபுள் கோயின்சிடன்ஸ் ஆஃப் வான்ஸ். 2 பேரோட தேவை 2 பேர்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு பூர்த்தி ஆகுது இல்லையா? இந்த கான்செப்ட் பேர் தான் டபுள் கோயின்சிடன்ஸ் ஆஃப் வான்ஸ். ஆனால் இது எப்போவுமே இருக்குமா? அந்த மாதிரி இருக்காது இல்லை. இப்போ பாருங்களேன், ஏ கிட்ட தேவையான பொருள் பி கிட்ட இருக்குது, பிக்கு தேவையான பொருள் சி கிட்ட இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ட்ரேட் நடத்த முடியுமா? ப்ராப்பராக ட்ரேட் நடக்காது இல்லை. ஸோ அப்போது barter சிஸ்டம் ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி சிஸ்டம்லேயும் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்போதும் ட்ரேட் நடக்கணும் அப்படின்னா காமனாக ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அந்த மாதிரி டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட சிஸ்டம் தான் மணி அப்படின்னு பேர். மணிங்கிற சிஸ்டம் எதுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ட்ரேட் எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸாக இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக நம்ம ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்றதுனால தான். புரிஞ்சுதா உங்களுக்கு? தேங்க்யூ.